ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவதி வாஞ்சநாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் ஃபோரம் மால் போயிருந்தேன் இல்லைங்களா, அதோட கண்டினியூவேஷன் vlog தான். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஃபோரம் மால் போயிருந்தேன் பாப்பாக்காக சம்மர் வெக்கேஷனில் ஃபன் சிட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு வரும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தா, ஸ்பார் வந்து நீ போய் பாரு. ஏன்னா நான் யூஸ்வலாக டிமார்ட் தான் போவேன். டிமார்ட் வந்து எனக்கு விருகம்பாக்கம், அதுதான் எனக்கு பக்கம். நீ வந்து ஸ்பார் போ, உனக்கு வடபழனியில் ஃபோரம் மால்லேயே இருக்குது, நீ அதை போய் பாரு, கொஞ்சம் ரேட்டுமே அஃபோர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் சில விஷயங்கள் கேட்டிருந்தேன், மேக்கப் ரிமூவர்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நான் கேட்டிருந்தேன். அது எனக்கு கம்ஃபர்டபுளாகவே கிடைக்கல, அஃபோர்டபுள்லையும் கிடைக்கல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை. ஸோ அதனால் அவகிட்ட நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நீ அங்கே போய் பாரு, நான் போனேன், எனக்கு என்னமோ ஓகேவா இருக்க மாதிரி இருந்துச்சு, நீ போய் வேணா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தா. நான் இந்த ஜார் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுள், 750 ml அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 2 ஜார் சேர்ந்து 125 சம்திங் தான். ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தோ வச்சுட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து நான் பார்க்கும்போது இந்த ஜாரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய இதுவே பண்ணிட்டேன், எங்கே போச்சு, எப்படி மிஸ் ஆச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்லெல்லாம் எடுத்து வச்சு செக் பண்ணா பில்லுல கூட அந்த ஜார் இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, பில் கவுண்டர்ல அதை உடஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் லாஸ்டா எடுத்து வச்சிருந்தேன். பில் பண்ணவரை அதை போடவே இல்லை, அப்படியே விட்டுட்டாரு. நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை எடுத்தேன், பட் ஆனால் வாங்க முடியல. நெக்ஸ்ட் டைம் ஸ்பார் போகும்போது அது வாங்கணும். மேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து மேட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு கிச்சன்ல லாங் மேட், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காலுக்கு ரொம்ப மெத்துன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக என் சிஸ்டரும் வந்து கொஞ்சம் மேட்டெல்லாம் கேட்டிருந்தா. சரி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸ்பார்ல பார்க்கும்போது கலர்ஸும் நல்லா இருந்தது, பட் ஆனால் மேட்டு ரீசனபிள் ப்ரைஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மற்ற இது டிமார்ட்ல இருக்க மேட்டோட ரீசனபிள் ப்ரைஸ் மாதிரி எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்றது உண்மைதான் போல. ஸ்பார்ல வந்து ஓவர் ரேட்டு, நார்மல் ரேட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், மேட்ஸ் வந்து ரொம்பவே ரேட் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. சரி நான் ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு, இந்த பின்னாடி என் ஹஸ்பண்ட் பேக்ரவுண்ட்ல ஏய் மேட் எடுக்காத அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, என்ன பூனைக்குட்டியெல்லாம் மறந்துட்டியா, நீ எடுத்துட்டு போவ, அவங்க ஃபுல்லாக அதை ஆக்கியபை பண்ணிப்பாங்க, திருப்பி நீ மறுபடியும் வந்து மேட் வேணும்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன், ஏன்னா இதுவே ரொட்டீன்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா நீயும் பூனைக்குட்டியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. ஆமா இல்ல, அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு, இல்லை கன்ஃபார்மா எனக்கு மேட் வேணும், எனக்காக இல்லைனாலும் சந்தியா கேட்டிருந்தா அவள் வீட்டுக்கு வேணுன்றதுக்காக, அதனால அவளுக்கு மாச்சு 2 மேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்டு. ஒரு மேட் 100 rupees, 2 மேட் 200 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதுதான் இருந்ததுலேயே ரீசனபிளாக இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கிச்சன் டவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டது எனக்கு வந்து, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா நான் டிமார்ட் போய் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அஃபிஷியல் ஒர்க்கு, அதுக்கப்புறம் பாப்பாவோட எக்ஸாம்ஸு, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. ப்ளஸ் என் ஹஸ்பண்டுக்கு ஐடி ஃபைலிங், அது இதுன்னு வந்ததுனால சுத்தமாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுல் பிஸியாக போனதுனால, வீக்கெண்டும் ரொம்ப பிஸியாக போனதுனால என்னால் டிமார்ட் போக முடியல. ஸோ நிறைய வந்து ரொம்ப நம்ம டீக்ளப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டீக்ளப் பண்ணும்போது எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு பழசெல்லாம். ஸோ சிலதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, பட் இன்றைக்குமே நான் வந்து வாங்கலை. ஏன்னா எனக்கு ஸ்பாரில் அவ்வளோ அஃபோர்டபுள் மாதிரி தெரியல. பட் ஆனால் நிறைய குவான்டிட்டிஸ் இருந்தது, டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. நான் வந்து இன்னொன்று ட்ரெஸ்ஸுமே அங்கே இருந்தது. நான் வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து போகவே இல்லை, அந்த செக்ஷன் பக்கமே நான் திரும்பல. நான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன், எப்போவுமே எது வேணுமோ அது மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். அன்றைக்கி போனதும் லேட் நைட் வேறு, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. சரி வேண்டாம், நம்ம எதுவும் இப்போ வாங்குற ஐடியா இல்லை, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்கினது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் ஷேக்கர் அது வந்து வாங்கியிருந்தேன். 3 பேருக்கு 3, எனக்கு ஒரு கலர், பாப்பாவுக்கு ஒரு கலர், என் ஹஸ்பண்டுக்கு ஒரு கலர் அப்படின்னு வாங்கியிருந்தேன். பட் பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன், அது எவ்வளோ நாள் வந்துச்சு, எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று மட்டும் தான் நீ வந்து வாங்கணும், ஏன்னா நீ நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணுற. இன்னும் நான் ஸ்கூல் ஐட்டம்ஸ் வந்து பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணலை. பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. அவங்க சிபிஎஸ்சின்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் வெக்கேஷன் முன்னாடியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க.
அது ஒரு டேர்ம் போயிடும். அதுக்கப்புறம் சம்மர் வெக்கேஷன் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிமைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மே மந்த்தில் தான் அதிகமான ஸ்கூல் ஸ்டேஷனரியெல்லாம் வந்து நிறைய புதுசாக வரும். அதனால் அப்போ பர்ச்சேஸ் பண்ணலான்றதுனால எப்போவுமே பாப்பா ஸ்கூலுக்கு அடுத்த கிளாஸ் போகணுன்னே பண்ண மாட்டேன். இந்த சம்மர் வெக்கேஷன்ஸில் ஆஃபர்ஸில் நல்லா கிடைக்கும். அதனால் அந்த டைமில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இன்னும் நான் போகலை, அந்த ஷாப்பிங் இன்னும் நான் போகணும். டைம் இல்லை, மே மந்த்தே முடிய போகுது. இன்னும் நான் யூனிஃபார்ம் கூட ஸ்டிச் பண்ணல பேபிக்கு. ஸோ அது எல்லாமே பண்ணணும். அது எல்லாமே இன்னும் இருக்குது. சுத்தமாக டைம் இல்லை, பயங்கரமாக ஹெட்ரிக்காக போயிட்டுருக்கு ஒர்க்கெல்லாம், என்னன்னே தெரியல. ஸோ அதெல்லாம் பண்ணும் போது நான் அதையும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நான் காட்டுறேன். நான் அந்த ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி திங்ஸ் வாங்கினேன், எங்கே அஃபோர்டபுளாக கிடச்சிதுன்னு சொல்கிறேன். முடிஞ்சால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் லேட்டு தான் நானே, பட் இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுதோ நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு சில விம் லிக்விடு அதெல்லாம் பார்த்துருந்தேன். இங்கே சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் வந்து எனக்கு 400 லிட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது வந்து நல்ல ரேட்டில் கிடச்சிது, எனக்கு ஒரு சம் ஆஃபரில் கிடச்சிது. ஸோ அதனால் அதை வாங்கினேன். விம் லிக்விட் பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் வடிவேல் டைலாக் மாதிரி என் ஹஸ்பண்ட், ஏய் அது என்ன பார்க்குற அப்படின்னாரு. விம் லிக்விட் தான் அப்படின்னு. ஏன் வீட்டில் வாங்கினது ஞாபகம் இல்லையோ அப்படின்னாரு. சரி சரி, ஓகே ஓகே, சும்மா ஆஃபர் இருக்கான்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் வேணாம், வாங்க வேண்டியதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது, சும்மா நார்மலாக அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஏதாச்சும் ஒன்று இது பண்ணோம் அப்படின்னா வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். என் பாப்பா வந்து ஒன்று கண்டுபிடிச்சி எடுத்து சொன்னான். இது என்னது, இது என்னன்னே தெரியாம என்னது இது வாங்கிட்டு இங்கதான் சுற்றி அதை போட்டு ஆன் பண்ணிவிட்டா இதை கொட்டி அதை ஆன் பண்ணிவிட்டா நல்லா வீட்டில் கொக்கியா நல்லா வாசம். சரி, அதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தா. எனக்கே வந்து தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது ஆக்சுவலாக அந்த பாக்ஸ் வந்து அதுதான் அப்படின்றது எனக்கே தெரியல. பட் ஆனால் அவள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி இதுதான், இது இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. நான் வந்து ஓகே பரவாயில்ல, அவ கவனிக்கிறா, நிறைய விஷயங்களை கவனிக்கிறா அப்படின்றது தெரிஞ்சுது. சரி ஓகே, இதுவும் நமக்கு ஒரு ஹிண்ட் தான். குழந்தைங்க என்ன மாதிரி எல்லாம் இருக்காங்க, எப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வர்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த ஒரு விஷயம் அங்கேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் மெயினாக ஸ்பார்க் எதுக்கு வந்தனோ அந்த விஷயத்த இப்போதான் ஷாப்பிங்கே பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஸ்பார்க்கு வந்த மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ. எனக்கு வந்து இந்த டிஷ்யூ செட்டே ஆகாது. வெட் டிஷ்யூஸ்லேருந்து நான் நிறைய டிஷ்யூஸ் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு செட்டே ஆகாது. அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, மற்றவங்க கிட்ட, எல்லாருக்கிட்டையுமே கொலீக்ஸ் கிட்ட எல்லாமே கேட்டிருக்கேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணா, நீ பெட்டர் அங்கே போ, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உனக்கு அங்கே கிடைக்கும், நீ அதை யூஸ் பண்ண. உனக்கு அதுவும் பிடிக்கலன்னா நான் வேற எதனா சஜஸ்ட் பண்ணி உனக்கு சொல்கிறேன், இப்போதைக்கு நீ அதை போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னான். வந்தோடனே ஒரு பாக்ஸ் ஆட்டியை போட்டாச்சு. அந்த ஒரு பேக் இருந்தது இல்லைங்களா, ஒரு 6 டிஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளார ரவுண்ட் பேக் மொத்தத்தையும் அப்படியே ஆட்டியை போட்டாச்சு, தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் காட்டன் பால்ஸ் எல்லாம் இருந்தது மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே, அதையுமே எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது போக மீதி வேற என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாச்சும் நம்ம கொஞ்சம் இந்த சூப்பர் மார்க்கெட்ல இல்லை வேற எங்கேயாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே அஃபோர்டபுளாக சீப்பாக இருந்துச்சு அப்படின்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் பாஸ்டாஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவேன், ஏன்னா இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் பாஸ்டாலாம் ட்ரை பண்ணதில்லை, ஏதாச்சும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் ரிஸ்கே வேண்டாம், நீ முதல்ல வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கு, மற்றதை வந்து அதுக்கப்புறமா பார்ப்போம், உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கட்டும், உனக்கு டைம் இருந்து நீ ஃப்ரீயா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் கூட நான் கூப்பிட்டு வரேன், நீ அப்போ டிஃப்ரெண்டா என்னெல்லாம் குக்கிங்ல ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம் அது மொத்தமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சாக்லேட் செஷன், அந்த நட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பாப்பா பார்த்துட்டா, பாப்பா பார்த்தால சும்மா விடுவாளா, அவளோட ஐட்டமை அவ ஷாப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நிறைய கேட்டுட்டு இருந்தா, எனக்கு எப்படி இருக்கும் குவாலிட்டி அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால நான் ரொம்ப அதிகமாக வாங்கலை, ஒரே ஒரு டார்க் சாக்லேட் மட்டும் அவளுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நார்மலாக 2-3 ஐட்டம் மட்டும் லூஸில் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்து பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் அப்பளம், பேட் அப்பளம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பேட் அப்பளம், பச்சைப்பயிறு, அதுக்கப்புறம் சுகர் வந்து எனக்கு காலி ஆயிடுச்சு. ஒயிட் சுகர் வந்து இப்போ நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஆனால் அந்த கேசரி
இந்த மற்ற விஷயங்கள் நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வோம் இல்லைங்களா, நான் அதிகமாக பூஜை பண்ணுறேன் அப்படின்றதுனால பூஜைக்காக நெய்வேத்தியங்கள்லாம் நான் அதிகமாக எடுப்பேன். ஸோ அதுக்கு அந்த டைம்லலாம் நான் நெய்வேத்தியம் பண்ணுற டைம்லலாம் எனக்கு அந்த ஒயிட் சுகர் தேவைப்படும். அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும். இன் ஃபியூச்சரில் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு சரி நம்ம பில்லிங் செக்ஷன் போவோம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லிமிட்டட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில்லிங் செக்ஷனுக்கு மூவ் ஆயாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.